கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். எரேமியா 17:10. In English, I the Lord search the heart and examine the mind to reward each person according to their conduct, according to what their deeds deserve. Jeremiah 17:10. So, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே நமக்கு என்ன போதிக்கிறார்? அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எந்த வழியிலே நடக்கிறோம்? தீய வழியிலா இல்லை நல்ல வழியிலா என்று நாம் சோதிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் என்ன செய்கை செய்கிறோம்? நன்மையான காரியங்களை செய்கிறோமா இல்ல பாவ செயல்களை செய்கிறோமா என்று நம்மை சோதித்தறிந்து அதற்கு ஏற்ற பலனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். ஏனெனில் மனிதன் ஒருவனுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம் கண்களுக்கு முன்பதாக வேஷமாக திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், கடைசியில் யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனவே மனிதர்களுடைய இருதயத்தை நாம் அறிய முடியாது. ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறார். எனவே நம் இருதயத்தை கர்த்தர் ஆராய்கிறார் என்று நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய செயல்களை, நம்முடைய வழிகளை நாம் நன்மையாக காத்து கொண்டோமானால் அதற்கான பலனையும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெறுவோம். அதைத்தான் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்திலே கூறுகிறார். அவன் செய்கைகளின் பலன்களுக்கும் அவன் வழிகளுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நன்கு ஆராய்ந்து ஆழமாக படிக்க வேண்டும். யாராவது பிறருடைய உள்ளத்தை அறிய முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பாருங்கள். நாம் என்ன சிந்திக்கிறோம், நாம் என்ன செயல்படுகிறோம், என்னத்தை பேசப் போகிறோம் என்பதை அவர் ஆராய்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அறிந்து அதற்கான பலனை நமக்கு தருகிறார். நாம் நன்மை செய்யும் பொழுது நாம் நன்மையை பெறுகிறோம், நாம் தீமை செய்யும் பொழுது தீமையை பெறுகிறோம். இதை உணர்ந்து கொண்டு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ற வசனத்துக்கு ஏற்ப நாம் நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு மறைவான எந்த ஒரு ரகசியமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியரங்கமாகாத எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லை. அவர் அனைத்தையும் அறிந்தவரும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அநாதி தேவனாக இருக்கிறார். காலங்களுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். எனவே இந்த வசனத்தை இன்றைக்கு நாம் மறுபடியும் தியானிப்போம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். எனவே நம் உள்ளத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். அவர் தரும் பலன்களையும் அவர் தரும் ஆசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று வாழ்வோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.